ஹாய் ஹலோ வீவர்ஸ், இது நம்மளோட கிரிக்கெட் சேனல். இந்த வீடியோ பக்கம் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துட்டு பயங்கர ஹைப்டாக வந்திருப்பீங்க. ஏன்னா ப்ரோ தம்ப்நெயிலில் இந்த மாதிரியா அந்த மாதிரியான்னு சொல்லிட்டு பயங்கர ஹைப்பில் இருப்பீங்க. ஏன்னா பத்திரனா நம்ம சிஎஸ்கேக்கு ஆடினவர், அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸ் நம்ம சிஎஸ்கேக்காக ஆடினவர், ஹார்திக் பாண்டியா நம்மளோட எதிரி ஃப்ரான்ச்சைசி எம்ஐக்காக ஆடின எம்ஐயோட கேப்டனாக இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே சிஎஸ்கேக்கு வரப்போகிறதா ஒரு பேச்சுவார்த்தைன்றது வந்து போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஹார்திக் பாண்டியா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயன்றது ரொம்ப நாளாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அவர் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார் பார்த்தீங்களா, 7 மணி 7 நிமிஷம் சொல்லிட்டு. ஸோ 7னா என்ன, தலை ஃபார் ரீசன், தோனியோட சிஎஸ்கே டீமில் வராரு. மாஹி பாய்ன்னு சொல்லிட்டு தோனியை எப்போவுமே புகழ்கிற ஒரு ஆள் தான் ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வரப்போகிறாரு. சிஎஸ்கே பற்றி ரொம்ப பெருமையாக ஜிடியில் இருக்கும்போது கூட பேசியிருந்தார். எம்ஐயை விட சிஎஸ்கே ஒரு பெட்டரான ஃப்ரான்ச்சைஸின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருந்தார். அப்படின்னு பார்க்கும்போது பாண்டியாவுக்கு ஆரம்பத்துலேருந்து சிஎஸ்கே மேலே ஒரு கண்ணு தான். பட் பாண்டியா ஏம் பண்ணது என்ன, கேப்டன்சி யார் தராங்களோ அந்த டீமுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தாரு. மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி கொடுத்தாங்க. பட் அந்த கேப்டன்சியோட சேர்த்து அவருக்கு நிறைய வழிகளையும் கொடுத்தாங்க. அதனால் மும்பைலேருந்து வெளில போகும்போது கேப்டன்சியோடு போவாரா, இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் டீமுக்கு ஒரு ஆல்ரவுண்டராகவே போவாரான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் காத்துட்ருக்கோம். ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கேவோட முன்னாள் வீரர், சிஎஸ்கே மேலே பயங்கர வன்மை வச்சுட்டு இருக்க ஒரு ஆள். சிஎஸ்கேல எந்த ஒரு நல்ல செய்தி இருந்தாலுமே, இல்லை சிஎஸ்கே யாரை எடுக்க போகிறதா இருந்தாலுமே, சிஎஸ்கேயில் ஒரு கெட்ட செய்தி இருந்தாலுமே ஆளாக பிரேக் பண்ணுறது அஸ்வின் தான். ஏன்னா அவ்வளோ காண்டு சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட் மேலே அஸ்வினுக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் பயங்கரமான ஒரு சீரியஸான ஒரு கான்ஃப்ளிக்ட்ன்றது இருக்குது. அதனால் நிறைய இன்சைட் சோர்ஸ்லாம் வந்து லீக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் ஹார்திக் பாண்டியாவையும் அவர் சிஎஸ்கேக்கு வருவாருன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ட்வீட்டில் லீக் பண்ணியிருக்காரு. ஹார்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்குமே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் கேப்டன்சிக்காக காத்துட்ருக்காருன்ற பட்சத்தில் கேகேஆர் ரெடியாக இருக்காங்க கேப்டன்சி கொடுக்கறதுக்கு. ஒரு நியூவான கேப்டன் வேணும், அதே சமயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ப்ரோ பிளேயர் நம்மளுக்கு கேப்டன்சி பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, பாண்டியா இதுக்கு முன்னாடி ஜிடிஏ கேப்டன்சி பண்ணி ஃபைனல் கொண்டு போயிருக்காரு, கப்பும் ஜெயிச்சிருக்காரு. அது இல்லாமல் மும்பை இந்தியன்ஸே பிளேயர்ஸ் கொண்டு போயிருக்காரு. ஒரு கன்சிஸ்டண்டான பெர்ஃபார்மராக ஜிடிக்கு இருந்தார். எம்ஐக்கு அந்த டீம் கான்ஃப்ளிக்ட்னால பெருசாக போக முடியல. கேகேஆருக்கு இந்த மாதிரி ஒரு கேப்டன் தான் தேவைப்படுதுன்னு கேகேஆர் ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிசிஎம் ரெடியாக இருக்காங்க. டிசியை பொறுத்த வரைக்குமே அக்ஷர் பட்டேல் வந்து பெரிய கேப்டன்சி பண்ணுறதா இல்லாததுனால இப்போதைக்கு அக்ஷர் பட்டேலுக்கு பதிலாக நம்மளோட பாண்டியாவை கேட்குறாங்க. அதே மாதிரி அக்ஷர் பட்டேலோடு சேர்த்து இன்னொரு பிளேயரையும் கேட்குறாங்க எம்ஐ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைன்றது வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில தான் சிஎஸ்கேவோட சிஇஓ காசி விஸ்வநாதன் பாண்டியாவை பார்த்து நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தார். தோனி மாஹி பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கான்டாக்ட்ன்றது நம்மளோட பாண்டியாவுக்கும் தோனிக்கிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக மாஹி பாய் எந்த டீமில் இருக்காரோ அந்த டீமுக்கு பாண்டியா போகிறதுக்கு தயங்க மாட்டாருன்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பாண்டியா ஒரு பக்கம் சிஎஸ்கேக்கு வராருன்ற பட்சத்தில் இப்போ ஸ்டோக்ஸும் பார்த்தீங்கன்னாவும் சிஎஸ்கேக்கு வரப்போகிறாங்கன்ற விஷயத்தை அஸ்வின் தான் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே 16 கோடி ரூபாய் கொடுத்து 2023 ஐபிஎல் சீசனில் எடுத்த அந்த 16 கோடி ரூபாய்க்கு பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. 16 ரன்னு கூட அடிக்கல. ஆடின 2 மேட்சுக்கு ஒரு 6ஓ என்னமோ அடித்தாருன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் 2 கேட்ச் பிடிச்சார், அவ்வளோதான். அந்த 2023 சீசனில் பென் ஸ்டோக்ஸ் பண்ணது பெருசாக அந்த சீசனில் அதுக்கப்புறமா கான்ட்ரிபியூட் நம்மளுக்கு பண்ணலை. அதனால் நம்மளோட பென் ஸ்டோக்ஸ் திருப்பியும் சிஎஸ்கேக்கு போவாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். அப்படியே அவர் ஆக்ஷனில் போகிறாருன்ற பட்சத்தில் அவர் ஒரு 4 கோடி ரூபாய்க்கும் 5 கோடி ரூபாய்க்கும் சிஎஸ்கே எடுத்தால் தான் அவங்களுக்கு லக்கு. அப்படி இல்லை அவரை திருப்பி 10 கோடி ரூபாய் 12 கோடி ரூபாய் நல்லா சேஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். திடீர்னு எனக்கு ஆஸ்திரேலியன் டூர் இருக்குப்பா, இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்குது, ஸ்டோக்ஸ் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுவார், முக்கியமான நேரத்தில் திடீர்னு ஓடிடுவார். அதாவது எனக்கு 2017 ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக ஆர்பிஎஸ் டீம் பார்த்தீங்கன்னா இருக்கும், ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ். அந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் அப்படியே போயிட்டாங்க இன்டர்நேஷனல் டியூட்டினால. ஒரு ஆள் வந்து இம்ரான் தாகிர், இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ். இம்ரான் தாகிர் போனதை கூட வந்து ஜாம்பா வச்சு சமாளிச்சிட்டார் தோனி அண்ட் ஸ்டீஃபன் ஃப்ளமிங். பட் என்ன ஆச்சுன்னா ஸ்மித்துக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். கேப்டனாக நம்மளுக்கு பென் ஸ்டோக்ஸ் இல்லாதது ஒரு பெரிய வழியாயிருச்சு. பென் ஸ்டோக்ஸ் இல்லாதனால ஃபைனலும் வந்து கோட்டை விட்டுட்டாங்க மும்பைக்கு அகைன்ஸ்டாக. ஒருவேளை பென் ஸ்டோக்ஸ் இருந்தாருன்னா அவர் அந்த சீசனில் ஒரு செஞ்சுரி அடிச்செல்லாம் கொடுத்தாரு. பென் ஸ்டோக்ஸ் அவ்வளோ வேல்யூபிளான பிளேயர். அதே சமயத்தில் நம்பர் 5 நம்பர் 6 ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது. ஓப்பனிங்கில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக. பென் ஸ்டோக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்மளால் ஓப்பனிங்லேயோ இல்லை நம்பர் 3 நம்பர் 4க்குள்ளே தான் அனுப்ப முடியும். அதுக்கும் கீழே நீங்கள் அனுப்பிங்கன்னா பென் ஸ்டோக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ சிஎஸ்கே ஆல்ரெடி பாண்டியான்ற ஒரு பிளேயர் இந்தியன் ஆல்ரவுண்டருக்கு போகிறீங்க. ஓட்டுன்ற ஆல்ரெடி உங்களுக்கு இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் ஒரு ஆள் இருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் ஸ்டோக்ஸ் எதுக்கு சிஎஸ்கேக்கு? என்ன பொறுத்தவரைக்குமே இது ஒரு இர்ரெலவெண்ட்டான ஒரு விஷயம் தான். ஸ்டோக்ஸ் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஐபிஎலுக்கு அவைலபிளாக இருக்க போகிறாரு, அப்ளை பண்ண போகிறாரு. சிஎஸ்கே அவருக்கு போவாங்களா? ஏன்னா இது அஸ்வின் சொல்லியிருக்காரு. போனாங்கன்னா எனக்கு ஒரு டெரிபிளான டிசிஷனாக தெரியுது.
பத்திரனா இப்போ இருக்கிற நிலைமையில சிஎஸ்கேக்கு வரணுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா பத்திரனாவோட ஆக்ஷன சேஞ்ச் பண்ணதுனால அவருக்கு லாட் ஆஃப் இன்ஜூரின்றது வந்துட்டு இருக்கு. ஸோ தோனி ஆல்ரெடி வந்து சொன்னது என்னன்னா, ஓடிஐஸ்ல பத்திரனாவ ப்ளே பண்ண வைக்காதீங்க. லாங்கர் ஃபார்மேட்ல ஆட வைக்காதீங்க. T20ல ஆட வைங்க. ஆக்ஷன சேஞ்ச் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நெறைய இன்ஜூரிஸ் இருக்கு. அவன ஆக்ஷன் சேஞ்ச் பண்ண வச்சீங்கன்னா நெறைய இன்ஜூரி வந்துரும். அது அவனோட கரியருக்கே மிகப்பெரிய ஒரு பாதகமா அமைஞ்சிரும்ன்ற மாரி வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ பத்திரனாவ கண்டிப்பா கேகேஆர் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. 18 கோடி ரூபாய் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இன்ஜூரி ப்ரோனா இருக்கிறதுனால அவர் ஒரு 2 கோடி ரூபாய்க்கோ 3 கோடி ரூபாய்க்கோ சிஎஸ்கே கிடைச்சாங்கன்னா வேணா எடுத்துக்கலாமே தவிர, அவர் ஒரு ப்ராமினன்ட் பிளேயிங் லெவல்ல ஆடவும் நம்மளால வைக்க முடியாது. ஏன்னா இன்ஜூரி கன்சர்ன் பயங்கரமா இருக்குது அவர் மேல. ஸோ சிஎஸ்கே ஒரு 2, 3 கோடி ரூபாய்க்கு வராங்கன்ற பட்சத்துல மேபி பத்திரனாவ நம்மளால வந்து எடுத்துக்க முடியும். இல்ல ட்ரேடுல வந்து எடுத்தாலுமே வந்து நம்ம அதிக அமௌண்ட் குடுக்க வேண்டியதா இருக்கிறதுனால, பத்திரனாவ ட்ரேட்ல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆக்ஷன்ல நம்ம எடுக்கலாம். பட் கம்மியான விலையில கிடைச்சா. ஸோ சிஎஸ்கேக்கு இந்த 3 பிளேயர்ஸ் வராங்கன்ற மாரி அஸ்வின் சொல்லியிருக்காங்க. பட் இது நடக்குமா நடக்காதான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன? என்ன பொறுத்தவரைக்குமே பாண்டியா சிஎஸ்கேக்கு வருது ஒரு நல்ல விஷயம். ஸ்டோக்ஸும் பத்திரனாவும் வரது நல்ல சைனா எனக்கு தெரியல. முக்கியமா ஸ்டோக்ஸ் வரது நல்ல சைனா எனக்கு தெரியல. உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுது. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் அண்ட் ஹை பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இந்த அப்டேட்ஸ் தெரியாம இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ சொல்லலாம். பாய் நண்பர்களே.